ஹே வாட்ஸ்அப் கைஸ், டெக்னாலஜி லவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். இந்த வேர்ல்டில் வந்து புது புது இன்வென்ஷன் அண்ட் நிறைய கேஜெட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் வந்து அப்டேட்டடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக வந்து 6 கிச்சன் கேஜெட்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த கேஜெட்ஸ் எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட்டில் குக்காக ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் வீட்டில் குக் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் மீ கௌதம். வெல்கம் டு ஃபியூச்சர் டெக் கேஜெட்ஸ். நம்பர் 1 வாட்டர் சேவிங் கோலாண்டர். இது வந்து ஒரு 2-in-1 கோலாண்டர். ஸோ இது வந்து ஒரு பவுல் செட்டுன்னு கூட வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து உங்களோட பாத்திரத்தில் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து வாஷ் பண்ணுறப்போ சில ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சிங்க்ல விழுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நடக்காமல் இந்த பவுல் செட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லைனா வந்து ரைஸ், பீன்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்தை வந்து இதில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொட்டேட்டபிள் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க பவுல் செட்டை வந்து செல்ஃப் பேலன்சிங் பண்ணுற மாதிரி ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்போது பவுல் செட்டில் இருக்க எந்த விஷயமும் வந்து கீழே அவ்வளோ சீக்கிரம் வந்து விழாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பவுல் செட் வந்து உங்களோட கிச்சனில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நம்பர் 2 மில்லோ பிளெண்டர். இது வந்து வேர்ல்டு ஸ்மார்ட்டஸ்ட் ஸ்மூத்தி மேக்கர். இதோட டிசைனை வந்து செம்ம கிளாஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேக்னட் ஸ்மூத்தி மிஷின். மேக்னட் மூலிமா வந்து இந்த மிக்ஸி வந்து ஒர்க் ஆகும். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிக்ஸி வந்து ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டர் வந்து தனித்தனியாக இருக்கும். அது வந்து ஃபிசிக்கல் கனெக்டடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயத்தை வந்து அரைச்சி தந்துடும். பட் இந்த பிளெண்டர் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னட் மூலிமா வந்து ஒர்க் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து எப்படி ஒயர்லெஸ்ஸாக வந்து சார்ஜ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி டெக்னாலஜி தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து இதில் போட்டு ஜஸ்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணி கீழே இருக்க டிவைஸ் மேலே வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும். அது வந்து மேக்னெட் மூலிமா வந்து கனெக்ட் ஆகி உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து அழகாக வந்து அரைச்சி கொடுத்துரும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்மூத்திஸ் இல்லைனா வந்து நார்மலாக ஒரு ஜூஸ் இல்லைனா வந்து சட்னிஸ் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டச் மூலிமாவே வந்து கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 3 WHISK வைப்பர். இந்த கேஜெட் கூட வந்து உங்களோட கிச்சனில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கேக் செய்கிறதுக்கு இல்லைனா வந்து மயோனிஸ் ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் நிறைய ரெசிபி செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மயோனிஸ் செய்யும்போது நிறையா இது வந்து உங்களோட பவுலில் வந்து ஒட்டியிருக்கும். அதை வந்து அழகாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4 ஃப்ரிட்ஜ் டோர் லாக். இது வந்து ஒரு டோர் லாக். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரிட்ஜ் இல்லைனா வந்து உங்களோட பீரோ நிறைய விஷயத்தை வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து பீரோ இல்லைனா வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது அதிலே வந்து லாக் கொடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக வந்து இன்னொரு லாக் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த லாக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரிட்ஜை வந்து லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதில் இருக்க ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து 2 சைட்லையுமே வந்து இதை ஒட்டிக்கிட்டா போதும். நீங்கள் வந்து இந்த டோர் லாக் யூஸ் பண்ணி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 2 கீ கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது மெயினாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி ட்ரே லாக் வந்து லாக் பண்ணிக்கலாம் அண்ட் ட்ராயர் லாக் பண்ணிக்கலாம் அண்ட் செக்யூரிட்டி லாக் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், ஃப்ரிட்ஜில் நான் தங்கமாட வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் இருக்க கிட்ஸ்லாம் வந்து அடிக்கடி வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து ஒயின் பாட்டில் சம்திங் பாட்டிலில் வந்து நம்ம ஏதாச்சும் போட்டு வைப்போம். கிட்ஸ் வந்து அன்வான்டாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சில டைம் வந்து அது கீழே விழுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நடக்காமல் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரிட்ஜை வந்து லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 5 கார்லிக் ராக்கர். இது வந்து கார்லிக் க்ரஷர். ஸோ நீங்கள் வந்து குக் பண்ணும்போது இல்லைனா வந்து சாலட் செய்யும்போது கார்லிக் இல்லைனா வந்து கேரட் சின்ன சின்னதாக வந்து நுணுக்கணும்னு நினச்சிங்கன்னா நைஃப் வச்சு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த கார்லிக் ராக்கர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கார்லிக்கோட ஸ்கின்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன துகள் மாதிரி வந்து அந்த கார்லிக் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் குக் பண்ணுற டிஷ் வந்து செமையாக வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஹார்டாக அண்ட் கிரிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட கிச்சனில் வந்து இந்த கேஜெட்டுமே வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக வந்து இருக்கும். நம்பர் 6 ஃப்ரிட்ஜ் ஐ. இந்த டிவைஸ் வந்து ஆர்டினரி ஃப்ரிட்ஜை வந்து ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜாக வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து செமையான டிவைஸ் தான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் ஐ. இந்த டிவைஸில் வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. டிவைஸ் வந்து ஃபோன் கூட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து நீங்கள் ஃபிட் பண்ணிட்டா போதும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோன்லேயே வந்து பார்த்துக்கலாம். அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தாவே வந்து எல்லாம் தெரிய போகுது. அப்புறம் எதுக்கு வந்து இந்த டிவைஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போவோம். அங்கே போனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு சில டைம் வந்து மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஃபோன் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ
சப்போஸாக வந்து நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு நைட் டைம் வந்து வீட்டுக்கு வரும்போது வரும்போதே காய்கறி வாங்கிட்டு வரலாம்னு நினைப்பீங்க. பட் ஃப்ரிட்ஜில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மறந்துருப்பீங்க. அந்த மாதிரி டைமில் கூட உங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிவைஸ் வந்து உங்களோட ஹோம் வைஃபை நெட்வொர்க்லேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ உங்களோட ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து எவ்வளோ நேரம் இருந்தாலுமே வந்து இதுக்கு எதுவும் ஆகாது. ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த கேஜெட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து வீடியோக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து குக் பண்ணலனாலும் உங்கள் அம்மாவுக்கு இல்லைனா வந்து உங்களோட ஒய்ஃபுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டும். அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து என்ன மாதிரி டாபிக் வேணும்னு சொல்லிட்டு அதையும் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ பாய். தேங்க்யூ.